இப்போ நான் வந்து ஆ, இங்க வந்து எப்படி ஒரு லேபரை வந்து எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹவு டு யூ வேல்யூ த லேபர்? சரி, இங்க த்ரீ டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா ஸ்ரீச்சரன்? எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மூணு டைப் ஆஃப் எக்கானமி என்னது? கேபிட்டலிஸ்டிக். வெரி குட். அந்த மூணு டைப் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் இருக்கு. கேபிட்டலிசம் பொறுத்த வரைக்கும் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் தான் தே வில் டேக் த ரூல் இல்லையா? அங்க வந்து கவர்மெண்ட் செக்டர் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. கேபிட்டலிசம்ல வந்து பிரைவேட் ஓனர்ஷிப்னு கூட சொல்லலாம். பட் ஒரு சோஷியலிஸ்டிக் எக்கானமின்றது நம்ம எக்கானமி வேர் கவர்மெண்ட் வில் இன்டர்வென் இன் த டிசிஷன் மேக்கிங். தே ஹாவ் தேர் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப் அவுட் இன் த மார்க்கெட். அது சோஷியலிஸ்டிக் கொடுத்து. இப்போ கேபிட்டலிசமோட டார்கெட் எப்பவுமே என்ன இருக்கும்னா லாபம் லாபம் லாபம். பட் சோஷியலிசமோட டார்கெட் என்ன இருக்கும்? பப்ளிக் வெல்ஃபேர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இஃப் டிமாண்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு சப்ளை பவர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ தெர் வில் பி ஈக்குவலிபிரியம் இன் த மார்க்கெட். கரெக்டா? ஸோ டிமாண்டும் எனக்கு சப்ளை ஈக்குவலா இருந்ததுன்னா நான் ப்ராடக்ட் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவும் பண்ண மாட்டேன், கம்மியாகவும் பண்ண மாட்டேன். ஸ்டேபிள் ப்ரைஸாக எடுத்துட்டு போவேன். சப்போஸ் அப்படியே ரிவர்ஸா அந்த டிமாண்ட் ஒரு எக்ஸ்டென்ட்ல இருந்து சப்ளை ஒரு எக்ஸ்டென்ட்ல இருந்ததுன்னா there will be disequilibrium in the market, no unique price will be determined. ஸோ அதனால இங்க பெரிய இன்இக்வாலிட்டி இருக்கும் இன் இன்கம் அண்ட் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நல்லா இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்ரீச்சரன். த கண்ட்ரீஸ் வித் ஹையர் டிகிரிஸ் ஆஃப் கேபிட்டலிசம் ஆர் வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் யூஎஸ்ஏ. எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. சோஷியலிஸ்டிக் நேச்சர் என்ன? இது அப்படியே உல்டா. சோஷியலிஸ்டிக் என்ன? பீப்புள் தான் முக்கியம். ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். டெமோக்ரஸியோட மீனிங் ஞாபகம் இருக்கா? ஸோ சோஷியலிஸ்டிக் நேச்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஃபோக்கஸஸ் மெயின்லி ஆன் தி பப்ளிக் வெல்ஃபேர். காமன் பீப்புளுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எப்படி கொடுக்க முடியும், அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இது பண்ண முடியும், பேசிக் எஜுகேஷன் எப்படி கொடுக்க முடியும், ஹெல்த் எப்படி ப்ரொவைட் பண்ண முடியும், அந்த மாதிரி யோசிக்கிறது வந்து சோஷியலிஸ்டிக் நேச்சர். மிக்சட் எக்கானமி எப்படி இருக்கும் ஸ்ரீச்சரன்? சூப்பர். ஸோ இப்போ சோஷியலிசம் பார்த்தீங்க அப்படின்னா வெனிசுவாலா, கியூபா, நார்த் கொரியா, சைனா. சரியா? மிக்சட் எக்கானமி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், இந்தோனேஷியா, ரஷ்யா. இதில் மெயினாக நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா சாப்டர் 1 ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட் ரீகலெக்ட் பண்ணிட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சோஷியலிசம், கேபிட்டலிசம், மிக்சடிசம் அது பண்ணணும். ரைட் அப் பண்ணிக்கோங்க அதுக்கு. இப்போ மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ன்றது வந்து ஒரு ஒரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு சொசைட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அப்போ கேபிட்டலிசம்ல ஒரு மாதிரி ஒர்க் அவுட் பண்றாங்க. சொசைட்டி சோஷியலிசம்ல ஒரு மாதிரி இருக்கும். மிக்சட் நேச்சர்ல சி கேபிட்டலிசம்ல பிரைவேட் பார்ட்டி தான் ரூல் பண்ணுவான், ரூல் பண்ணுவாங்க. சோஷியலிசம்ல கவர்மெண்ட். மிக்சட் எக்கானமில தான் கவர்மெண்ட்டும் வருவாங்க, இன்டர்வென்ட் பண்ணி பிரைவேட் பிசினஸ் ஹவுசஸும் இருக்கும். கரெக்டா? இதுதான் வந்து இந்த மூணு எக்கானமியோட ஓவர்வியூ. ரிலேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல வந்து மார்க்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ். ஸ்ரீச்சரன் நோட் எடுத்துக்கோங்க, குட்டி நோட் எடுத்துக்கோங்களேன். ம். ம். இது எழுதிக்கோங்க கண்ணா. இதுல ரிலேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னால ரெண்டு பேர் எப்பவுமே அவங்க வியூ கொடுப்பாங்க. ஒன்னு மார்க்ஸ், இன்னொன்னு ஏஞ்சல்ஸ். கொஷின் பேப்பர்ல எப்படி வரும்னா the sum total of social relationships that people must enter in order to survive, produce and reproduce their means of life. இத வந்து who said this அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எம்சிக்யூல. உங்களோட அதுல நாலு ஆப்ஷன்ஸ்ல மார்க்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். புரியுதா? அவங்கள நீங்க சூஸ் பண்ணணும். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. இதுலேருந்து இது எழுதிக்கோங்க, வேணா நோட்லயே எழுதிக்கோங்க, குட்டி நோட்லயே எழுதிக்கோங்க. இப்போ நீங்க குட்டி நோட் இன்னைக்கு ஃபுல்லா செஷனுமே குட்டி நோட்ல நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். அதனால சின்ன நோட் பக்கத்துல வச்சுக்கோங்க.
ம். எழுதிட்டீங்களா? எழுதி முடிச்சாச்சா? ஓகே. இது எழுதிக்கோங்க கண்ணா. கேப்லிஸ்டோட இன்னொரு வார்த்தை வந்து போர்கியோசி. எழுதிக்கோங்க. The other word for capitalist is bourgeoisie. ம். இப்போ மார்க்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் வந்து சொல்றாரு சோஷியோ எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சோஷியோ எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஓனர் அண்ட் சபார்டினேட்கான ரிலேஷன்ஷிப். ஓகே, ஒரு கேபிட்டலிஸ்டுக்கும் அதோட கேபிட்டல் கூடுக்குமான ரிலேஷன்ஷிப், ஒரு வேஜ் ஒர்க்கருக்கும் ஒரு கேபிட்டலிஸ்டுக்குமான ரிலேஷன்ஷிப், ஃபியூடல் லார்டுக்கும் ஃபியூஎஃப்க்கும். ஃபியூடல் லார்டுனா ஃபியூஎஃப்னா என்னன்னா இதெல்லாம் ஆக்சுவலா ரொம்ப ஆக்சுவலா சொல்லணும்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி எக்ஸாம் பாயிண்ட் படிக்கும் ஆகும்னு தெரியாதுண்ணா. ஓகே, பட் படிச்சே ஆகணும் கண்ணா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இவங்க தான் ஃபியூடல் லார்ட். ஃபியூடலிசம் சொல்லிட்டு ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க, தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஃபியூடலிசம் ஞாபகம் இருக்கா? மேல கிங்கு, அப்புறம் லார்டுன்னு சொல்லுவாங்க, அடுத்த லெவலையும் லார்டுன்னு சொல்லுவாங்க, நைட்ஸ் பெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபியூடலிசமோட இது. இது எப்படி இங்க கனெக்ட் ஆகுறது சொல்றேன். ஃபியூடல் லார்டுன்றது ஹெட். ஓகே, ஃபியூஎஃப்ன்றவங்க கடைசி இதுல இருக்கிறவங்க. அதாவது ஒரு ஒரு பொறுப்பை எடுத்துட்டு ஓனருக்காக ஒரு பொறுப்பு எடுத்துன்னு பண்றவர் தான் ஃபியூஎஃப். புரியுதா? இப்படி கேட்பாங்க ஸ்ரீசரண், எப்படின்னா ஃபியூடல் லார்ட் ரிலேஷன்ஷிப் டு அ டேஷ்னு கேட்பாங்க எம்சிக்யூ கொஷின். அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் ஃபியூஎஃப்ஆ இருக்கும். சரியா? அதே மாதிரி சர்வ்ஸ் கான்சிக்வெண்ட் ரிலேஷன் டு தி டேஷ் அப்படின்னு கேட்பாங்க, லார்டு. ஸ்லேவ்ஸ் மாஸ்டர் ரிலேஷன்ஷிப் டு டேஷ், ஸ்லேவ்ஸ், இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, இதை நீங்க ரைட் அப் பண்ணும்போது கோர்வையா எழுதிக்கோங்க யாருக்கு எப்படி கனெக்ட் ஆகுறதுன்ட்டு. ஆனா மார்க்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சோஷியோ எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து லேபரும் வேலையும் பண்ணணும், அட் த சேம் டைம் லேபருக்கு பவரும் கொடுக்கணும். அதை தான் ஹியூமன் லேபர் பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ரிலேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். கேபிட்டல்னா என்ன அர்த்தம்? மூலதனம். ஒரு பிசினஸ் நான் ஆரம்பிக்கிறேன்னா ஒரு அமௌண்ட்டை நான் போடுறேன், கரெக்டா? இதுல வந்து மூளைன்றது நான் ஃபினான்ஷியல் இன்புட், கரெக்டா? த பிரெயின் இஸ் அ நான் ஃபினான்ஷியல் இன்புட். Raw material or the any component or a mission is a financial input, கரெக்டா? புரியுதா அது? புரியல. கேபிட்டல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுங்க. ம். அந்த கேபிட்டலே ரெண்டா பிரிக்கிறாங்க ஸ்ரீசரண். பிசிக்கல் இன்புட் அண்ட் நான் பிசிக்கல் இன்புட். பிசிக்கல் இன்புட்னா என்ன? நான் என்னோட நான் நின்னு வேலை செய்யறது பிசிக்கல் இன்புட். நான் ஃபினான்ஷியல் இன்புட்னா என்ன? என் மூளை யூஸ் பண்றது நான் ஃபினான்ஷியல் இன்புட். புரியுதா? ஆ, இப்போ இது எழுதிக்கோங்கண்ணா. அக்கார்டிங் டு போம் பவர்க் எழுதிக்கோங்க. போமும் பவர்க்கும் மார்க்ஸ் ஓட ஃபாலோயர்ஸ். ஓகே, அக்கார்டிங் டு போம் அண்ட் பவர்க், capital is a produced means of production. குட். இப்போ வந்து இப்போ இவரு சொல்லிட்டோம்
நம்ம மார்க்ஸ் ஏஞ்சல்ஸோட சொல்லிட்டோம், போம்பவர் கூட சொல்லிட்டோம். அப்புறம் கால் மார்க்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, அடுத்தது இப்ப கால் மார்க்ஸ் பத்தி பேச போறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹியூமன் லேபர் பவரும் ஓகே மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் ஒண்ணுக்கு ஒண்ணு. ஓகேவா? கால் மார்க்ஸ் என்ன சொல்றாரு? ஹியூமன் லேபர் பவர், ஒரு தொழிலாளி செய்முறை, ஒரு தொழிலாளியும் ஒரு ப்ரொடக்ஷனை செய்யறதுக்கான முறை ரெண்டுமே ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து நல்ல கரெக்டா இருந்தாதான் அவுட்கம் கரெக்ட், அவுட்புட் கரெக்டா கிடைக்கும்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? கால் மார்க்ஸ். எழுதிக்கோங்கண்ணா. அக்கார்டிங் டு கால் மார்க்ஸ், எழுதிக்கோங்க. A mode of production is a precise combination of productive forces which include human labor power and means of production. ம். அவ்வளவுதான். இப்போ அடுத்தது வந்து மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல ஸ்ரீச்சரன், என்னெல்லாம் சொல்லுங்க? வெரி குட். இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை நான் எப்படி யூஸ் பண்றேன், எப்படி அதை சொசைட்டிக்கு யூஸ் பண்றேன் டு ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதை எப்படி நான் பாங்கா பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற லாஜிக் பிஹைண்ட் தான் கால் மார்க்ஸ் வந்து என்ஃபசிஸ் பண்றது. Karl Marx, what he says is the means of production na enna arthomna, it's basically a idea or a thought process which talks about how do you utilize your 4 factors of production to produce goods and services and distribute it properly in the society. Okay va? புரிஞ்சுதா? 4 factors of production, land, labor, capital, organization ஆக்கனா, இந்த நாலுத்தையும் நான் ப்ராப்பரா யூஸ் பண்ணி அதன் மூலமா ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி ஆர் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை சொசைட்டி லாஜிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பண்றது தான் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஐடியான்னு சொல்லிட்டு கால் மார்க்ஸ் சொல்றாருன்னு சொல்றாங்க. புரியுதா இப்போ? என்ன சொல்றாங்க சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஃபோர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ப்ராடக்ட்ஸோ கூட்ஸோ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு அதை சொசைட்டில லாஜிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அதான் இம்பார்ட்டன்ட் வேர்ட் பண்றது தான் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ட்டு கால் மார்க்ஸ் சொல்றாரு. புரியுதா இப்போ? ம். அதாவது இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியோட ஏர்லி டைம்ஸ்ல ஓகே அப்ப என்ன சொன்னாங்கன்னா மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்றது ஒரு மிஷினரி, ஒரு ரா மெட்டீரியல், அதை பத்தி தான் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப அப்படி கிடையாது. நம்ம வேற கார்ப்பரேட் செட்டப்ல இருக்கனால கம்ப்யூட்டரும் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். கரெக்டா? இப்ப நான் இதன் மூலமா உங்களுக்கு கத்துத்தரேன், கம்ப்யூட்டர் மூலமா தானே கத்துத்தரேன். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து சிடபிள்யூஏ வந்து கான்செப்ட் புரியுறது? மொபைல்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால தான். ஆக மொத்தம் உங்களது கம்ப்யூட்டர், எந்த கம்ப்யூட்டரும் வந்து மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உங்க மொபைலும் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். கரெக்டா? ஆக மொத்தம் டெக்னாலஜி மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. புரியுதா? இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கோங்க கண்ணா. அண்ட் எனி இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன், எந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் அது எக்கனாமிக் growthக்கு லீட் ஆகும். as measured by gross domestic product. புரியுதா? நிறைய வாட்டி இந்த சென்டென்ஸ் வந்து எம்சிக்யூல கேட்டிருக்காங்கன்னா, எனி இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் லீட்ஸ் டு எக்கனாமிக் as measured by dash nash net domestic product, gross domestic product, propensity to save, propensity to consume, 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. gross domestic நிறைய பேர் இதுல தப்பு பண்றாங்க, அதனால நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டே இருக்கேன், growth வந்துட்டே இருக்குன்னா என்ன ஆகும்? என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? சம்பளம் அதிகமா கொடுப்பாங்க. எக்கனாமிக் growth ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன? சம்பளம் அதிகமா கொடுப்பாங்க. சம்பளம் அதிகமா கொடுத்தா என்ன? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்ணிப்போம்.
கார் வாங்குவோம், ஏசி வாங்குவோம், இன்வெர்டர் வாங்குவோம், கரெக்டா? ஐஃபோன் வாங்குவோம். நிறைய விஷயங்கள் ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் இம்பாக்ட் பண்ணுமா? அதுதான் கண்ணம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். புரியுதா? ஆக்சுவலா கான்டென்ட் என்னமோ 3 பேஜ் தான் கண்ணா. சம் இம்பார்ட்டன்ட் இது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரைடே இன்னைக்கு என்ன டியூஸ்டே, ஃப்ரைடே இன்னைக்கு ஃபுல் எம்சிக்யூஸ், இது ஃபுல் எம்சிக்யூஸ் டெஸ்ட். அதை தவிர நான் புக்குக்குள்ள இருந்தும் கேட்பேன். எவ்வளோ எம்சிக்யூஸ் இருக்கு டோட்டலானா? 66 இருக்கா? 66 +2 ஆர் ஆல்சோ படிச்சுக்கோங்க. ப்ளஸ் ஃபில் அப் த பிளாங்க்ஸும் படிச்சுக்கோங்க. மொத்தமா கேட்பேன். ம் மேட்ச் ஃபாலோயிங் எல்லாமே, மேட்ச் ஃபாலோயிங் இது ஷார்ட்டா எஸ்ஏ டைப்ஸ்லாம் வேணாம். மேட்ச் ஃபாலோயிங்கோட ஃபுல்லா படிச்சுக்கணும் நீங்க. ஓகே, சூப்பர். ஆன்சர்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க ஸ்ரீச்சரன். ஸோ கட கட கடன்னு படிச்சிருங்க எல்லாத்துக்கும். குட். இப்போ நம்ம இந்த அடுத்த மாடியூல்ல என்ன பார்க்க போறோம்னா, 11th ஸ்டாண்டர்ட்ல யூ வுட் ஹவ் ஸ்டடிட் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட். யூ ரிமெம்பர் பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபொலி, duopoly, oligopoly, monopolistic competition, price discrimination. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? குட். அதுதான் நான் இப்ப பார்க்க போறோம். அது அப்படியே ரிப்பீட். ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. அப்படியே ரிப்பீட் பண்றாங்க இங்க. கொஞ்சம் வேற ஒரு டெர்மினாலஜி வச்சு ரிப்பீட் பண்றாங்க. சரியா? ஸோ இந்த மாடியூல்ல வந்து we are going to start studying about the pricing policies. மோனோபொலியில என்ன சொல்றான், பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல என்னன்றது சொல்றாங்க, மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன்ல என்னன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ மோனோபொலியோட பர்ஃபெக்ட் காம்படிஷனோட கான்செப்ட் என்ன? எல்லாருமே நல்லவங்க, யாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லாருமே பையர்ஸ், எல்லாருமே செல்லர்ஸ், எல்லாருக்கும் ஒரே பிரைஸ்ல தான் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்டுமே பிடிச்சிருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்ல, கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸும் இல்ல, பிரைவேட் இன்டர்ஃபரன்ஸும் இல்ல, அமைதியா போறது, வாரே இல்ல. அந்த மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் மார்க்கெட் தான் பர்ஃபெக்ட் காம்படிஷன். அதாவது ட்ரீம்ல நினைப்பீங்கல்ல, ட்ரீம்ல என்ன நினைப்பீங்க? நீங்க என்ன கனவு காணுவீங்க? ஸ்ரீச்சரன் என்ன கனவு காணுவாரு? சொல்லுங்க கண்ணா. வெயிட் பண்றேன், உங்களுக்கு ரிப்ளைக்காக தான் வெயிட் பண்றேன். கரெக்ட். ஆமாம்மா, எனக்குமே அப்படிதான், எல்லாருக்குமே அப்படிதான் ஸ்ரீச்சரன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ம் அது பர்ஃபெக்ட் காம்படிஷன். நீங்க பறக்கலாமே ஸ்ரீச்சரன். அந்த இதெல்லாம் பட் ஜஸ்ட் சும்மா ட்ரீம். ம் வெறுமனே பறக்கிற மாதிரி அதெல்லாம் பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல வரும். பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஹார்ட்லி எக்ஸிஸ்ட் இன் ரியாலிட்டி கண்ணா. ஓகேவா? நான் வந்து பெருமாளை பார்க்குற மாதிரி அப்படிலாம் பிரபந்தம் சேவிக்கும் போது பெருமாளை பார்க்குற மாதிரிலாம் இமேஜினேஷன் வரும். பட் பெருமாள் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னா தெரியல. கரெக்டா? நம்மளோட ட்ரீம் அதெல்லாம். அப்படி வந்தா நல்லா இருக்கும்னு யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து ஈஸியா பண்ணிடலாம்னு நினைப்போம். பட் கஷ்டமா இருக்கும் இல்ல? லைக் இன்னைக்கு நான் இவ்வளவு வேலை செய்வேன்னு அப்படியே கனவு காண்டுட்டே இருப்பேன். அதுல ஒரு 50% கூட முடிச்சிருக்க முடியாது. ஏன்னா சில நிறைய விஷயங்கள் இன் பிட்வீன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்படி கண்ணு மூடி திறக்கும் போது வந்து ஈஃபில் டவர் என் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இட்ஸ் அ ட்ரீம். பட் அது வந்து பாசிபிளா பண்ணலாம். பட் இட்ஸ் அ ட்ரீம் அகைன் இல்லையா? ஸோ எனிதிங் தட் எக்ஸிஸ்ட் இன் ரியாலிட்டி ஹார்ட்லி எக்ஸிஸ்டிங் ரியாலிட்டினா பர்ஃபெக்ட் காம்படிஷன். 4 இருக்குக்கண்ணா. மோனோபொலி, மோனோபொலிஸ்டிக், அப்புறம் ஆலிகோபொலி. அதெல்லாம் கொஞ்சம் ரியல் வேர்ல்டுல அலைன் ஆகும்னு சொல்றாங்க. மோனோபொலினா என்ன? ஒருத்தர் தான், நானே ராஜா நானே மந்திரி, நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும், வேற எதுவும் நான் உங்க சொன்ன பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது மோனோபொலி. ஸோ இந்தியால இந்தியன் ரயில்வேஸ் இஸ் அ மோனோபொலி
ஆர்கனைசேஷன். புரியுதா? மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்னா எப்படி இருக்கும்னா, நீயும் சொல்லு நானும் சொல்றேன். நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா நீயும் பரவாயில்ல ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். கஸ்டமருக்கு ஒன்று பிடிச்சா ஒன்று வாங்கிக்கிறாங்க, எந்த பிடிச்சா எந்த வாங்கிக்கிறாங்க. அப்படி வந்த ஒரு விஷயம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் deodorants, different types of soaps, washing powders, cleaning powders, shampoos, paste, வேற என்ன இருக்கு? ம், வேற என்னலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ். சோப், இப்போ சோப்புன்னு சொன்னா நிறைய ப்ராடக்ட். அந்த மாதிரி வேற என்ன ப்ராடக்ட் நிறைய வெரைட்டியா இருக்கு? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிரஷ், அப்புறம் ஷூஸ். வெரி குட். இப்போ ஷூலயே பாத்தீங்கன்னா பேட்டா இருக்கு, ஹஷ் பப்பி பிராண்ட் இருக்கு இல்ல? அப்புறம் வந்து ஹஷ் பப்பி, பூமா இருக்கு, அடிடாஸ், சூப்பர், நிறைய இருக்குல்ல. அடிடாஸ், பூமா, ஹஷ் பப்பீஸ், பாட்டா. ரீசெண்டா நான் ஒரு பிராண்ட் கேள்விப்பட்டேன், டக்குன்னு ஞாபகம் இல்ல. ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னாங்க. டக்குன்னு ஞாபகம் பண்ணி. ஸோ தட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அதெல்லாம் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். ஆலிகோபோலினா உங்களுக்கு என்ன தோன்றது? ஆலிகோபோலி. ஆலிகோபோலின்றது வந்து குட்டி குட்டியா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும் ஸ்ரீச்சரன். இங்க பாருங்களேன். குளோபல் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி டாமினேட்டட் பை ஏர்பஸ் அண்ட் போயிங். புரியுதா? மார்க்கெட், ஃபோன் மார்க்கெட்டை வந்து ஆப்பிள், சாம்சங், குட்டி குட்டி ஃபார்ம்ஸ் தே டாமினேட் த மார்க்கெட் இண்டஸ்ட்ரி. புரிஞ்சுதாங்கண்ணா? இதான் ஆலிகோபோலி. ஆலிகோபோலின்றது வந்து கொக்கோ கோலா அண்ட் ஆலிகோபோலினா எஸ். பிகாஸ் அந்த செக்டார்ல பெப்சி இருக்கான், கொக்கோ கோலா இருக்கான், பொவன்டோ, மாசா, வேற எல்லாம் இருக்காங்கண்ணா. ஸ்ப்ரைட், மறந்துட்டேன். ஸோ ஒரு 6-7 பிராண்ட் இருப்பாங்களா? ஸோ wherever your குட்டி number of firms when it's dominate the entire industry and their actions significantly influence each other is called as oligopoly market. இதுல it's no, completely a different dimension. Discriminating monopoly ன்னு ஒண்ணு இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலினா என்ன தெரியுமாக்கண்ணா? இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த டிஷர்ட் உங்களோட எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். பயங்கர உங்களோட டிஷர்ட் டாப் நாட்ச்ல போயிட்டு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வித் தட், அந்த மாதிரி இது நீங்க தான் பண்றீங்க. ஒரே செல்லரா தான் இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒரு ரேட்டு, உங்க அம்மாக்கு ஒரு ரேட்டு, உங்க சிஸ்டருக்கு ஒரு ரேட்டு, ஸ்ரேயாக்கு ஒரு ரேட்டு, வேற வேற பிரைஸ்ல வேற வேற கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட வில்லிங்னஸ் டு பே பேஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அர்த்தம்? ரிச் புவர். கரெக்டா? கரெக்டாங்கண்ணா. ரிச் புவர் டிஸ்கிரிமினேஷன். அப்புறம் வந்து அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில், அந்த மாதிரி ஒரு சி டிஸ்கிரிமினேஷனா நான் வேற வேற ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புளுக்கு வேற வேற மாதிரி கொடுக்கறதுன்றது தான் டிஸ்கிரிமினேஷன். ஸோ டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலி அப்படின்னாலே, மோனோபோலினாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் சிங்கிள் செல்லர். மோனோபோலிஸ்டிக், மோனோபோலிஸ்டிக், சிங்கிள் செல்லர். ஆ சிங்கிள் செல்லர். புரிஞ்சுதா கண்ணா? ஸோ இது நாளையும் எழுதிக்கோங்க கண்ணா. ஃபர்ஸ்ட் மோனோபோலி, சிங்கிள் செல்லர் எழுதிக்கோங்க. சின்ன நோட்லயே எழுதிக்கோங்க. குட்டியே சொல்றேன். மோனோபோலி, சிங்கிள் செல்லர். மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் வந்து large number of buyers, large number of sellers,
வித் ரியலிஸ்டிக் அப்ரோச் அப்படி போட்டுக்கோங்க. டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபொலின்றது a single seller giving different rates to different customers. இதுங்களா ஆலிகோபோலினா என்ன அர்த்தம்னா small number of firms dominating the entire industry. Perfect competition hardly exists in reality. ஓகேவா? ம். இப்போ மோனோபொலி பக்கத்துல இந்தியன் ரயில்வேஸ் எழுதிக்கோங்க எக்ஸாம்பிள். மோனோபொலிஸ்டிக் இதுல வந்து என்ன எக்ஸாம்பிள் எழுதலாம் கண்ணா? நீங்க சொல்லுங்க, ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க. மோனோபொலிஸ்டிக் இப்ப நீங்க ஷூஸ் ஒன்னு சொன்னீங்களே, இல்ல அது ஒலிகோபொலிக் சொன்னீங்களா? இல்ல இதுக்கு தான் சொன்னீங்க கண்ணா, மோனோபொலிஸ்டிக் தான் சொன்னீங்க. ஷூஸ் அதாவது பேட்டா, ஹஷ் பப்பீஸ், அடிடாஸ், பியூமா ஆஃப் பிலாங்கிங் டு எல்லாமே ஷூ இண்டஸ்ட்ரி தான். பட் தே ஆர் டிஃபரண்ட் ஃபர்ம்ஸ். டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபொலி அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுக்கலாம்? உங்களுக்கு என்ன தோன்றது? இங்க பாருங்க கண்ணா, ஏர்லைன்ஸ் சார்ஜிங் டிஃபரண்ட் ஃபேஸ் ஃபார் த சேம் ஃபிளைட் பேஸ்ட் ஆன் when you book or doctor charging higher fees to elderly patients. கரெக்டா கண்ணா? ஏர்லைன்ஸ்ன்றது ஒரே இதுதான், ஆனா அது பேர் என்ன, அதுல அட்வான்ஸ் டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது வேற வேலை, டைம் ஆஃப் டே. திடீர்னு இப்ப வந்து தீபாவளி சீசன் வச்சுக்கோங்களேன், ஏர் டிக்கெட் எப்படி இருக்கும் ஸ்ரீச்சரன்? ஸ்ரீச்சரன் ஸ்ரீச்சரன் இல்லையா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மோனோ டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபொலிக்கு இது நீங்க இது எழுதிக்கோங்க. ஏர்லைன்ஸ் ஆஃபரிங் சார்ஜஸ், ஏர்லைன்ஸ் எழுதிக்கோங்க. இல்லைன்னா டாக்டர் இருக்காங்கல்ல, இப்ப நார்மலா இருக்கிறவருக்கு ஒரு ஃபீஸ், ரொம்ப பணக்காரரா இருந்தாங்கன்னா நல்லா ஃபீஸ் வாங்குவாங்கல்ல, கரெக்டா? ஹலோ, யார் டாக்டரா? இல்ல இல்ல டீச்சர்,
அப்போலோல போயிட்டு நீங்க வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ objectivesன்னு ஒண்ணு இருக்கு ஸ்ரீசரண். அதர் தென் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தவிர அவங்க எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு இன்வெஸ்டர்ஸ் நிறைய வேணும், நம்மளோட ஷேர் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கணும், நம்மளுக்கு குட்வில் ஜாஸ்தியா இருக்கணும், நம்மளது வந்து எத்திக்கல் பிரைசிங்கா இருக்கணும். ஓகே, நம்ம என்ன டார்கெட் பண்ணோமோ அந்த டார்கெட் ரிட்டர்னை நம்ம கேபிட்டல் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இதோட கான்டென்ட் அவ்வளவுதான். இப்போ பிரைசிங், என்னெல்லாம் பிரைசிங்ன்றது சொல்றேன். காஸ்ட் பிளஸ் பிரைசிங்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இது எங்க நீங்க பார்த்திருப்பீங்கன்னா, எங்க நீங்க இந்த வருஷம் பார்ப்பீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல பிரான்ச் அக்கவுண்ட்ஸ்னு ஒண்ணு வரும். இருக்கா உங்களுக்கு பிகாம்ல? சொல்லியிருக்காங்களா பிரான்ச் அக்கவுண்ட்? பிரான்ச் சிலபஸ்ல சொல்லியிருப்பாங்களே பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் இல்லையா? ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கூட்ஸ் பிரான்ச்க்கு கொடுக்கும்போது அவங்க என்னமோ ஆஃப் சேம் ஃபேமிலி தான். நான் ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு வந்து 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்ஸோட விலை. பிரான்ச்சுக்கு கொடுக்கும்போதே 120 ரூபாய்க்கும் கொடுப்பான், ப்ராஃபிட் எலிமெண்டோட சேர்த்து கொடுப்பான். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்ட் பிளஸ் பிரைசிங். காஸ்ட் பிளஸ் ஆடிங் அ percentage of profit to my cost and distributing to the next level of either a retailer or a wholesaler or a customer இருக்குன்னா அதுக்கு பேர் காஸ்ட் பிளஸ் பிரைசிங். புரியுதா? லிமிட் பிரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மோனோபலிஸ்ட் இருக்கான். மோனோபலிஸ்ட் அவன் என்ன பண்ணுவான், அவனோட ப்ராடக்ட்டை தக்க வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன பண்ணுவான்னா ஒரு லிமிட் பிரைஸ்னு ஒண்ணு பண்ணுவான். மத்த யாரும் காம்படிட்டர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காம்படிட்டர் 40 ரூபா சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவன் 35 ரூபா சொல்லுவான். 35 ரூபா சொல்லி 1000 யூனிட் பண்றதும், 40 ரூபா சொல்லி 200 யூனிட் இது பண்றதும் எப்படி ஸ்ரீச்சரன்? ஹவு டு யூ ஃபீல்? எவ்வளவு? சரவணா ஸ்டோர்ஸ் இருக்காங்களா ஸ்ட்ராட்டஜி, அவங்க இதுல ரப்பர் வந்து லைக் 1 ரூபாயன்னு தான். ஆனா வெளியில அதே ரப்பர் வந்து 3 ரூபாய். அதாவது வெளியில 3 ரூபாய் ரப்பர். சோ சரவணா ஸ்டோர்ஸ்ல வரவங்கன்னா 1 ரூபாய் ரப்பர்னா அவங்க கிட்டத்தட்ட 100 ரப்பர் வாங்கிட்டு போவாங்க. வெளியில 3 ரூபாய்னா 10 ரப்பர் தான் வாங்கிட்டு போவாங்க. புரியுதா? போடுவாங்க. உண்மையில என் பொண்ணோட நோட் புக்ஸ் வந்து அங்க வந்து எனக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, வெளியில கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வேணும்ன்றதுனால 10 15 புக்ஸ் வாங்கினா எனக்கு இப்ப பயங்கர டிஃபரன்ஸ் வருது லோக்கலா வாங்குறதுக்கும் சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்குறதுக்கும். அப்ப அவனோட டார்கெட் என்ன, நான் கம்மி ரேட்டா வச்சு பண்ணும்போது பீப்புள் அதே ப்ராடக்ட் தான், பீப்புள் நிறைய யூனிட் வந்து வாங்கிக்கிறாங்க. அப்ப கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவன் லாபம் நிறைய சம்பாதிச்சிடறான். அதான் நான் லிமிட் பிரைசிங். புரியுதா? பெனிட்ரேஷன் பிரைசிங்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு என்ன சொல்லலாம், இப்ப புதுசா ஒரு ஃபிளேவர் ஆஃப் நூடுல்ஸ் வருது. நூடுல்ஸ் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? மேகிலேயே ஒரு சூப்பர் ஃபிளேவர் வருது ஸ்ரீச்சரன். அதாவது ஆல்ரெடி மசாலா இருக்கு, அதுல வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு பாஸ்தா ஃபிளேவர் எடுத்துட்டு வராங்க. மேகிலே ஒரு பாஸ்தா அந்த காம்போ மாதிரி எடுத்துட்டு வராங்க. கம்மி பிரைஸ்ல விக்கிறாங்க, 10 ரூபாய் தான் விக்கிறாங்க குட்டி பாக்கெட். பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, குட்டி பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து ஹேண்டியா இருக்குல்ல, டக்குன்னு பாயில் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்களா? அப்ப என்ன ஆயிடும், நிறைய மார்க்கெட் புடிச்சிருவான். புடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், 20 ரூபா ஆக்கிடுவான். அப்பவும் வாங்குவாங்க பசங்க. ஏன்? புடிச்சிருச்சு. வெரி குட். தட் இஸ் கால்ட் அஸ் பெனிட்ரேஷன் பிரைசிங். பெனிட்ரேட்டிங்னா என்ன, உள்ள டீப்பா போறது. அந்த டேஸ்ட்டை நாக்குல டீப்பா கொடுத்துட்டோம்னா, இப்பதான் மயோனீஸ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. முன்னாடிலாம் எதை எடுத்தாலும் மயோனீஸ். தெரியும்லக்கா நான் மயோனீஸ் ஒயிட் கலர்ல.
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைனீஸ் தான் வைப்போம். பீட்சா ஹட்ல போனாலும் சரி, கேவைசில போனாலும் சரி, மெக்டானல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மயனீஸ் எடுத்து வச்சிரும். மயனீஸை தொட்டு நீ இதை சாப்பிட்றாங்களா, இதுக்கு தொட்டு மைனீஸ் சாப்பிட்றாங்களான்னு தெரியாது. ஏன்னா அந்த ஃப்ளேவர் இந்த நாக்குல நல்லா ருசி கண்டுட்டாங்களா, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உடம்பு போயிட்டே இருக்கும் இல்ல. பிரைஸ் டிஸ்கிரிமினேஷனா என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ராடக்ட்டை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ்க்கு வேற வேற பிரைசிங். இதுக்குண்ணா ஏர் டிக்கெட்டு பெரியவங்களுக்கு ஒரு ரேட்டு இல்ல, சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ரேட்டு, அந்த மாதிரி வச்சிருக்காங்கல்ல பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன். வேற வேற பிரைசஸ் வச்சு வச்சுக்கிறாங்களா, அதான் பிரைஸ். சைக்கலாஜிக்கல் பிரைசிங்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இது பார்த்துருக்கீங்களா ஆஃபர்லாம் இந்த பேண்டலூன்ஸ்லாம் 399 ஒன்லி அப்படின்னு போடுவாங்க. ஏன் அதை 400 சொல்லக்கூடாதா? ஏன் 400க்கும் 399க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லுங்க? சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் புரியுதா? அதுதான் the pricing which is designed to have a positive psychology. ஏய் 399 தானா அப்படின்னா 4 வரலல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தானே, அப்ப என்ன மைண்ட்ல, ஏய் பரவாயில்லப்பா கம்மியா இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் டைனமிக் பிரைசிங்ஸ்னா என்னன்னா, flexible pricing mechanism by advances in information technology. அதாவது let me give you an example. Dynamic என்ன அர்த்தம் ஸ்ரீச்சரன்? What do you mean by dynamic? Correct. இப்போ let's take Google. Amazon கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து ம், இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு பயங்கர காம்படிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது லெட்ஸ் டேக் லைக் திஸ், அந்த ப்ராடக்ட்டோட ரா மெட்டீரியலுக்கு வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் நான் பெட்டரா சொல்றேன். சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல ஸ்ரீச்சரன், சூரியகாந்தி எண்ணெய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சூரியகாந்தி எண்ணெயோட லீடிங் மேனுஃபேக்சரர் வந்து உக்ரைன். சரியா? 2023ல பிப்ரவரின்னு நினைக்கிறேன். இப்போ அப்பதானே வார் ஸ்டார்ட் ஆச்சு யுக்ரைனோடது. 2023 பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, த ஹோல் குளோப் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோட லீடிங் எக்ஸ்போர்ட்டரா இருக்கிற யுக்ரைன் கிட்ட இனிமே சன்ஃப்ளவர் ஆயில் டெபிசிட் வந்தா எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தாங்க. யுக்ரைனால அந்த அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னா அவங்களுக்கு அந்த லெவலுக்கு பண்ண முடியல, பட் தேவர் ஏபிள் டு மேட்ச் சம் வாட்டர். இப்ப சன்ஃப்ளவர் ஆயில் நல்லெண்ணெய் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஃபைனல் ப்ராடக்ட் என்ன ஆகும்? அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ற அவுட்கம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல அதுவும் இன்க்ரீஸ் ஆகுமா? கரெக்டா கண்ணா? ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ அதுதான் டைனமிக் பிரைசிங்ன்றது. டியூ டு சம் அன்ஃபோர்சீன் ஹேப்பனிங்ஸ், இஃப் யூ foresee a sudden spike in the raw material cost, resulting which you are in a position to adjust your prices for the products based on the production of that sunflower oil. அந்த மாதிரி பிரைசிங் என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக் பிரைசிங்னு சொல்லுவாங்க. புரியுதா? ம். அமேசான் யூசஸ் அ டைனமிக் பிரைசிங். நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்போ வந்து ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க இல்ல அமேசான்ல 3 நாள். ஃப்ளிப்கார்ட், அமேசான், கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு போட்டு அமேசான் போட்டிருக்காங்களே பாத்தீங்களா? ஜூலை 13ல ஜூலை 17 ஏதோ ஒரு போட்டிருக்காங்க. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா, இந்த 5 நாள் அமேசான் என்ன பண்ணுவான், டிஸ்கவுண்டா கொடுத்து தள்ளுவான். அமேசான் போட்டனால ஃப்ளிப்கார்ட்டும் போட்டிருக்கான். இதெல்லாம் தான் டைனமிக் பிரைசிங்னு அர்த்தம். பிரைஸ் லீடர்ஷிப்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க ஸ்ரீச்சரன். காஃபியோட பிரைஸ் லீடர்ஷிப் யாரு? ஹோல் குளோபுல காஃபியோட பிரைஸ் லீடர்ஷிப் யாரு? பேப்பர் படிக்கணும். நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறீங்களா? இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்.
படிக்கணும் படிக்கணும் கண்ணா. If you want to have a very successful journey in your professional um, அந்த ஃபீல்டுனா யூ ஹாவ் டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்ல என்ன கம்பெனிஸ் எப்படி இருக்காங்க, என்ன கம்பெனிஸ் உள்ள வருது, எந்த கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, என்னெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்லாம். இந்த இந்த வந்து இதெல்லாம் விட்டுருங்க. இந்த யூடியூப் பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறதுலாம் விட்டுருங்க. எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் டைம்ல யூ டேக் அப் எனி நியூஸ் பேப்பர். ரெகுலரா ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிக்கோங்க. படிக்கணும் ஸ்ரீசரண். அப்பதான் கிராக் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் தான் அப்பதான் உங்களால கிராக் பண்ண முடியும். ஒரு பார்ட்ல ஒரு ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்ல எக்ஸாம்பிள்ஸ் வச்சே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எம்சிக்யூஸ் ஒரு போர்ஷன் ஆஃப் பிட்ல. அதுக்கு யூ ஷுட் ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ், அந்த நாலேஜ் இருக்கணும். சரியா? நீங்க ஷார்ட்ஸ்லாம் பாருங்க, நான் பார்க்க வேணாம்னு சொல்ல. ஷார்ட்ஸ் பாருங்க, யூடியூப்லாம் பாருங்க. 45 மினிட்ஸ் அதுக்கு மேல பார்க்காதீங்க. அதுக்கு மேல நிஜமா இன்னொருத்தரோட வாழ்க்கையை நம்ம எதிர்பார்த்துட்டு அதுல எதுக்கு ரசிக்கணும்? நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம்ல. கரெக்டா? ஷார்ட்ஸ்ல என்ன பாக்குறீங்க நீங்க? என்ன பாப்பீங்க? மொபைல் பாப்பீங்களா? யூடியூப். ஆய், ஸ்ரீசரண் சும்மா சொல்றீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க ஸ்ரீசரண். நீங்களும் பார்க்க மாட்டீங்களா? என்ன என்னது அது அனிமே? ஓ, ஆமா. ஓ, ஓகே ஓகே. அனிமே. ஓகே ஓகே. இந்த மாதிரியா? அனிமேனா இந்த மாதிரி ஃபுல். ஓகே ஃபைன். நீங்க பாருங்க கண்ணா. 45 மினிட்ஸ் பாருங்க. ரெஸ்ட் ஆஃப் தி டைம் உங்களோட நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. ஓகேவா? எப்படின்னா சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கேட்பாங்க. நான் பார்க்க வேண்டாம்லாம் சொல்லல. நான் பார்க்க கூடாதுன்னா சொல்ற ஆள் கிடையாது. பாருங்க, பட் இதையும் பாருங்க. ஸோ அந்த இப்ப வந்து பிரேசில் இஸ் த லீடிங் இம்போர்ட். ஒரு ஸ்ரீச்சரன் ஒரே நிமிஷம் இருங்க கண்ணா, அப்படியே லைன்ல. சரி கண்ணா. ஆ, ஸோ பிரேசில் வந்து லீடிங் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப், அவங்க தான் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க ஸ்ரீச்சரன் காஃபிக்கு. அடுத்தது நம்ம இந்தியா. நீங்க காஃபி குடிப்பீங்களா ஸ்ரீச்சரன்? நீங்க ரொம்ப குட் பாயா? ஓகே. டீ குடிப்பீங்களா? சரி. காஃபிக்கு வந்து கூர்கு இருக்குல்ல, கூர்கு. நம்ம கர்நாடகால கூர்குன்னு இருக்கே ஒரு பிளேஸ், அங்கதான் வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க இந்தியாக்கு. அங்கேருந்து தான் யூஎஸ், யூகே எல்லா இடத்துக்குமே போகுது. அப்பனா என்ன அர்த்தம்னா பிரேசிலோட ஒரு ஃபிக்சேஷன் ஆஃப் காஃபி தான் மத்த கண்ட்ரீஸ்லாமும் ஃபாலோ பண்றாங்க. கூர்க்ல இருக்கிறவங்களாம் தான். ஸோ பிரேசில் இஸ் த டாமினன்ட் காம்படிட்டர். கூர்க் வந்து லீட்ஸ் அவே இன் டிட்டர்மைனிங் த பிரைஸ், அதர்ஸ் கோஸ் ஆன் ஃபாலோயிங். புரியுதா? இந்த மாதிரி நீங்க நீங்க கூட ஏதாவது நல்ல இன்ஃபர்மேஷன் மாதிரி படிச்சுட்டு யார் டாமினேட்டர் அந்த மாதிரி கூட அசஸ் பண்ணலாம். டார்கெட் பிரைசிங்னா என்ன அர்த்தம்னா பப்ளிக் யூட்டிலிட்டிஸ்க்குனா எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, கேஸ் கம்பெனிஸ், எங்கெல்லாம் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹையா இருக்கும், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ், அவங்க வந்து ஓ, ஆம், ஒரு இந்த அவுட்புட் எனக்கு இந்த லாபம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய வால்யூம்க்கு. அதுக்கு பேர் டார்கெட் பிரைசிங்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகேவா? அப்சர்ப்ஷன் பிரைசிங்ன்றது வந்து காஸ்டிங்ல நிறைய வரும் கண்ணா. அது வந்து பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ல வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கும், ஒரு போர்ஷன்ல வேரியபிள் காஸ்டும் அடங்கி இருக்கும். அந்த ரெண்டுத்தையும் கலந்து ஆல் காஸ்ட்டை ரெக்கவர் ஆயிடும். இந்த காஸ்ட் ரெக்கவர் பண்ணிடும். அதுக்கு பேர் அப்சர்ப்ஷன் பிரைசிங். ஹைலோ பிரைசிங்ன்றது என்னன்னா ஆம், இப்போ எது சொல்லலாம், ஹையர் than their competitors. இந்த அஹ், இதெல்லாம் கீதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீதம் ரெஸ்டாரண்ட். கீதம் ரெஸ்டாரண்ட்ல ஸ்விக்கில போட்டோன்னு கண்ணா, கீதம் ரெஸ்டாரண்ட்ல எல்லா டிஷ்ஷஸும் காஸ்ட்லி. கரெக்டா?
பாத்திருக்கீங்களா? எல்லா 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 டிஷ்ஷஸும் காஸ்ட்லி அங்க. பன்னீர் 65 250 ரூபா அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க அதே வந்து ஸ்விக்கில ஆர்டர் போட்டீங்கன்னா ப்ரமோஷன் கோடுன்னு ஒண்ணு வரும், பார்த்திருக்கீங்களா? கூப்பன் கோட். அதன் மூலமா என்ன பண்ணுவோம், அந்த 250 ரூபான்றது நம்மளுக்கு 200 190 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூபர் யூஸ் பண்றீங்களா, அப்போ உங்களுக்கு ஃப்ரீயா அந்த டிராவல். ஆக மொத்தம் வெளியில கம்பேர் பண்ணா அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் ஜாஸ்தி. பட் த்ரூ இந்த கூப்பன்ஸ்னாலையும் ஆட் ப்ரமோஷன்ஸ்னாலையும் இந்த இதை கிளிக் பண்ணுங்க, 1234 என்டர் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு கூப்பன் கோடு ஒன்று வரும். கூப்பன் கோட் வந்ததுன்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் த டிஷ் வந்து கம்மியாகும்னு சொல்லிட்டு ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் வரும். கரெக்டா? சூப்பர். அப்படியா? வெரி குட் ஸ்ரீதரன். அதுதான் கண்ணா, ஹை லோ பிரைசிங். சி காம்படிட்டரோட பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த கூப்பன் கொடுத்து, அதாவது இது எப்படின்னா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கூப்பன் கொடுத்து பிரைஸ் கம்மி பண்ற மாதிரி. சில பேர் வந்து 1000 ரூபான்னு வாங்க, அப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 700 ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்க. ஆக்சுவலா அது 700 ரூபாய் தான், சும்மா இன்க்ரீஸ். இப்ப ஆடி தள்ளுபடியில அந்த கான்செப்ட் தானே இல்ல? ஆடி தள்ளுபடி கான்செப்டே தான், ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு ஆடி தள்ளுபடியில உங்களுக்கு 700 ரூபாயில கிடைக்கும். ஒரு புடவை 2500 ரூபாய் இருக்கும், ஆடி தள்ளுபடி அடிச்சுட்டு 700 ரூபான்னு போட்டிருப்பான். அந்த புடவை வரத்தே 700 ரூபாய் தான் இருக்கும், இல்ல ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா அதான் டேமேஜ் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹை லோ பிரைசிங்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? மார்ஜினல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா கண்ணா, ப்ரொடியூசிங் அன் எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் அவுட்புட். மார்ஜினல்னா marginal cost pricing na in business the practice of setting the price of a product that is equal to extra cost of producing. ஒரு அடிஷனல் ஐஸ்கிரீம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, ஸ்கிராச்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அந்த அடிஷனல் யூனிட் ஆஃப் இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா காஸ்ட் ரா மெட்டீரியல் ஏதாவது போடுறீங்கன்னா அதுக்கு பேர் மார்ஜினல் காஸ்ட். ஓகேவா? 100% இந்த பிரைசிங்ல ஏதாவது ஒரு பிரைசிங் உங்களோட எம்சிக்யூக்கு கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா ஸ்ரீச்சரன், ஒன்னோ ரெண்டோ 4 மார்க்ல வரும், கண்டிப்பா வரும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சுக்கலாம் மார்ஜினல் காஸ்ட் ப்ரைசிங். நாளைக்கு நாளைக்கு வந்து வி வில் சிட் வித் மேக்ஸ். ஓகே, அப்புறம் ஃப்ரைடே இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் 3 to 4லயே டெஸ்ட் உங்களுக்கு எம்சிக்யூஸ் ஃபுல்லா. லாஸ்ட் டைம் இங்கிலே டெஸ்ட். மீனிங் ஆஃப் மார்க்கெட் வந்து வி வில் சி கண்டினியூ பண்ணலாம். ஆனா இது வந்து அப்படியே 11th நீங்க என்ன படிச்சீங்களோ அது அப்படியே கொடுத்துருக்காங்க, எதுவுமே ஒண்ணு கூட சேஞ்ச் ஆகல. 11th அப்படியே ரிப்பீட் இந்த கான்டென்ட்ல மட்டும். ஓகேவா? சோ கொஞ்சம் 11th புக்கும் அலைன் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல. சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா ஸ்ரீச்சன் இதுல இப்ப படிச்சதுல? சோ நீங்க என்ன பண்ணணும்னா ரைட் அப் தயவு செஞ்சு சோம்பேறித்தனப்படாம இல்ல ஒரு ப்ரொகாஸ்டினேட் பண்ணாம ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்து அழகா பெனிட்ரேஷன் பிரைசிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், அழகா ரைட் அப் எடுத்து எழுதி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். ஓகே, எனக்கு அமுச்சு விடுங்க, ரைட் அப்ஸ்லாம் அமுச்சு விடுங்க, அப்பதான் எனக்கு தெரியும் வேர் யூ ஸ்டாண்ட், நான் எப்படி சப்போர்ட் பண்ணணும். இது எனக்கு இன்னைக்குள்ள அமுச்சு விடுங்க, பெண்டிங்கா இருக்கிற எக்கனாமிக்ஸ் இதை இந்த வாரத்துக்குள்ள முடிச்சிடுங்க, இந்த இந்த பிரைசிங் டைப்ஸ் மட்டும். ஓகே, சரி கண்ணா. தேங்க்யூ ஸ்ரீச்சரன். பை கண்ணா.